ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, முகத்தில் நம்ம கருமை நிறம் போக்க, பருக்களை விரட்ட, அப்புறம் தேம்பல், அலர்ஜி, ரேஷஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி விளம்பரத்தை போட்டு நம்மளை கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்காக ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பல நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் கழித்து இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்க, ஒவ்வொன்றா வருவோம். எல்லாத்த பற்றியும் பேசி தானே ஆகணும். எது இங்கே சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது, எது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நம்ம நாட்டில். அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னாக்க, ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் அந்த ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், இதனுடைய செயல்பாடு என்னன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கைவிரல் மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நீங்கள் முதல் வாரத்தில் உங்கள் சருமம் இப்படி இருக்கும், அடுத்த வாரத்தில் இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக உங்களுடைய ஸ்கின் மாறும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இங்கே அது மாதிரி மாறி இருக்குன்னு கேட்டாக்க கேள்விக்குறி தான். அந்த மாதிரிலாம் எந்தவும் மாறாது. இது ஒரு வியாபார நுணுக்கம். ஆண்டாண்டு காலமாக நம்மளும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்ல. 10 ரூபாய் தானே, 5 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி வாங்கி போடுறோம். அதாவது கொஞ்சம் இருக்கப்பட்டவங்களா இருந்தாக்கா கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நினைப்பாங்க, போவாங்க வருவாங்க. நம்மள மாதிரி உள்ள ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா 5 ரூபா கிரீமும் 10 ரூபா கிரீம் தான் வாங்கி போடுவோம். அப்படி உள்ள இது பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய இது நிறைய டெவலப்மெண்ட் தான் ஆகிட்டு இருக்க தவிர, வியாபாரம் அதிகமாக ஆகிட்டு இருக்க தவிர, அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்க யாருக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இங்கே கேள்விக்குறி தான். ஒத்துக்காதவங்களுக்கு ஏகப்பட்ட சர்ம பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னு கூட நிறைய தரவரிசைகள் இருக்குது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுகளை எதுக்காக ஏன் அமெரிக்காவில் கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் இவங்க விற்கலாம்ல. அங்கே உள்ள கருப்பினத்தவர்களை இந்த மாதிரி வெள்ளையாக்குறங்கிற ஒரு போராட்டத்தில் ஈடுபடலாம்ல. ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டாக்க, நாம் தான் இளிச்சவாயர்கள். நாம் எது சொன்னாலும் அந்த டிவி விளம்பரத்தில் எந்த நடிகர் நடிகைகள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும், அவங்க போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க போடுறாங்கங்கிற நம்பிக்கையில் நாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை பல வருஷமாக பல ஆண்டு காலமாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம், ஒரு யூஸுமே இல்லாமல். பெரிய பெரிய பண முதலாளிகளை கேள்வி கேட்குற இங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பதும் கிடையாது, அதற்கான ஒரு முன்முயற்சியும் எடுக்கிறதும் கிடையாது. ஆனால் சாமானியன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறதுனால என்னை ஒரு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உண்மையை பல இடத்துல பேச முடியல, பல இடத்துல நம்ம அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுகளை பதிவான போட முடியல. ஆனால் பெருசாக பேக்ரவுண்டு இருந்தாக்கா போடலாம், ஏதாவது பிரச்சனைன்னு நான் சொல்லி கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் பேக்ரவுண்டு இல்லாதவங்கலாம் இந்த மாதிரி வீடியோ போட்டாக்க அது பெருசாக வியூஸ் போதோ இல்லையோ, ஆனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தான் தயாராக இருந்தாகணும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் லவ்லி, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை போடுறாங்களே. அதாவது பவுடர் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதை போட்டாக்க ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், ஃபேர் லவ்லியை போட்டதுக்கப்புறம் பவுடர் அடித்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியுமா, அதுக்காக மட்டும்தான் அது உபயோகப்படுமா, இல்லை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்மை நிறமாக மாறுறதுக்காக அதை உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.